கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். அதிகாலை வேளையிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, பல சூழ்நிலையிலே அதிக அளவில் இணைந்திருப்பீங்க. வெளிநாட்டில் சில குடும்பத்தில் வேறு தேசத்தில் இணைந்திருக்கிறீங்க. பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்குது. பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமாக இணைந்திருப்பீங்க. அதிக அளவில் தினம்தோறும் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தேவனருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோபு 37 அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர் ஒடுக்க மாட்டார். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, கடன் பிரச்சனையிலே, பலவிதமான பாரத்தோடு, சமாதானம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாமல் பல காரியம், பல சிந்தனையில பல காரியங்கள். நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கு. என் வீட்டுக்குள்ளே எனக்கு இவ்வளவு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நான் சர்ச்சைக்கு போய் என்ன செய்ய போறேன்? என் வீட்லயே என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை. என் வீட்லயே ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நான் சர்ச்சைக்கு போய் என்ன செய்ய போறேன்? நிறைய குடும்பத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். சில குடும்பத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், வீட்டுல வியாதியில படுத்து கிடப்பாங்க, பக்கத்துல தான் சர்ச்சை இருக்கும், சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. அவர் ஒருவரையும் ஒடுக்க மாட்டார். அந்த ஒன்றை மட்டும் நம்ம மைண்ட்ல முதல்ல ஏற்றணும். தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நாள்தோறும் கிருபை தருகிறார், நாள்தோறும் பாதுகாக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ ஞானி. அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்னைக்கு ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும், அவ்வளவுதான். என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். ஒரு துன்மார்க்கனை தம்மோட ரத்தத்தினால கழுவி நீக்கி, பாவத்தை எல்லாம் நீக்கி சுத்திகரித்து, நான் 6ஆம் கிளாஸ் தான்பா படிச்சிருந்தேன். நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு வியாபாரி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் பார்க்க தெரியும். எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்னா என்னன்னே தெரியாது. சர்ச்சுக்கு போவனே தவிர சர்ச்சினுடைய அந்த மகிமை எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு தான் உட்காந்துருப்பேன், நற்கர்ணம் எடுப்பேன். ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், திடப்படுத்தல் படித்த பையன்தான். ஆனால் விவரம் தெரியாது, ரட்சிக்கப்படலை. நார்மலாக ஒரு விசுவாசின்னு சொல்லுவாங்க. கடமைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். என் கடையில் கத்தாழை தொங்க விட்டுருப்பேன், எலுமிச்சோளம் வச்சுருப்பேன், மாந்திரியம்னு கடைக்குள்ள வச்சுருந்தேன், பொம்மை வச்சுருந்தேன், விக்கிரத்துக்குள்ள எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் இருப்பேன், கண்டே பிடிக்க முடியாது. இப்படிதான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன். விக்கிரத்தை சி என்று வெறுக்கணும் என்று வேதம் சொல்லுது. விக்கிரத்தை நம்பி வாழ்ந்து, மனுஷனை நம்பி வாழ்ந்து, சாபத்துக்குள்ள சிக்கி, ஒடுக்கப்பட்ட நிலைமையில மாறி, சொந்த வீடெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்து, எல்லாராலும் நிந்தை, அவமானம், எல்லாம் கேவலம்லாம் பட்டு, கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா என் வாழ்க்கையில் நான் செய்கிறது ஃபுல்லாக துணிகரமாக இருந்திருக்கு, துன்மார்க்கமான காரியமாக இருந்திருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரத்தை சீ என்று அருவருக்கப்பட்ட அந்த விக்கிரத்தை வெறுக்காம என் வாழ்க்கையில தொடர்ந்து பாவத்துல இருந்திருக்கேன். இப்படிலாம் இருந்த ஒரு பாவி தான் கர்த்தர் மீட்டெடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்க முன்பாக நிப்பாட்டிருக்கிறார். என் மனைவி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவா, மற்ற நாள் சர்ச்சு திறந்தா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சர்ச்சில் போய் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருப்பான். என் கணவர் விக்கிரத்தில் மாட்டிட்டாரு, மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு.
ஒரே மனுஷன்தான். இப்படிலாம் என் வாழ்க்கையில பல கஷ்டப்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இது ஏன் தெரியுமா காலையில் சொல்றேன்? அவர் ஒடுக்க மாட்டார். அந்த ஒரு வேர்டு தான் இன்னைக்கு மெசேஜ். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று மேல அழகா எழுதப்பட்டிருக்கு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. சில குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா, நான் கர்த்தர்ட்ட போய் விசாரிப்பேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனதான் பல விதமான ஆபத்து வந்திருக்கும். ஒரு நல்லது செய்ய போய் கர்த்தர்ட்ட போய் விசாரிங்க. அப்பா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், ஒரு கார் வாங்க போறேன், ஒரு வேலைக்கு போக போறேன், இதை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி விசாரிங்க. உங்களுக்கு தரிசனத்து மூலியமா சொப்பனத்து மூலியமா பேசுவார். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். என் வாழ்க்கையிலலாம் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன். இந்த பாவியை தானே மீட்டெடுத்தாரு. ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம இருக்காங்க. லாக்டவுன்ல இருந்தே சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகல. ஆனா லாக்டவுன்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. சில குடும்பத்திலே மரணம் லாக்டவுன்ல. அதுக்கப்புறம் சர்ச்சை மறந்தாச்சு, தேவனை மறந்தாச்சு, துணிகரமா வாழ்றாங்க. ஞாயிற்றுக்கிழமான ஒரு பயம் இல்லை, மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும் ஒரு பயம் இல்லை. நம்மளை உருவாக்குன தேவன், நமக்கு கிருபை தருகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம மேல நினைவா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாமே தான் செய்யறாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பாதப்படியில போய் காத்திருந்து ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. சில குடும்பத்துல அப்படி இருக்கு. அவர் ஒடுக்க மாட்டார். சில குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒடுக்க மாட்டார். ஒருவரையும் ஒடுக்க மாட்டார். அவர் நம்ம மேல நினைவா இருக்கார், நம்ம மேல பாசமா இருக்கார், நம்ம மேல அன்பா இருக்கார், நம்மளை நேசிக்கிறார். சிட்சிக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. அப்படி ஒருவேளை சிட்சிக்கல அப்படின்னா வேசியின் பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கு. இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருப்பாங்க, 2 அடி கொடுப்பாரு. என் வாழ்க்கையில நான் செம்மையா அடி வாங்கியிருக்கேன், நல்ல அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா செய்யற ஃபுல்லா துன்மார்க்கமான காரியம், செய்யற ஃபுல்லா இஷ்டம் போல வாழ்வேன், யாரு பேச்சும் கேட்க மாட்டேன். 2 அடி கொடுப்பாரு. நான் அடி வாங்கியிருக்கேன். பரலோகத்துல தேவன் என்னை அடிச்சிருக்காரு, அதனாலதான் அடங்கி போயிருக்கேன். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. என் வாழ்க்கையில அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பேசிட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தரை குறித்து பயம் இல்லை, துணிகரம். சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்து செல்போனை கையில் எடுத்து நோண்டுறது, சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும்போது செல்போன் எடுத்து பேசுறது, சர்ச்சுக்குள்ள சில பையங்க கேம் விளையாடுறது, சர்ச்சுக்குள்ள செல்போன் வச்சுட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது சில குடும்பத்துல துணிகரமா சில காரியங்கள் செய்யறது. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே நான் கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி குடும்பமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போனீங்க அப்படின்னா தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் 2015 2016 என் வாழ்க்கையில எனக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி. 50-55 லட்சம் ரூபாய் கடன்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் சாப்பாட்டு கூட காசு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு எந்த சர்ச்சில் போடுறாங்களோ அந்த சர்ச்சில் போய் உட்காந்துட்டு குடும்பமா வரும்போது சர்ச்சில் சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படிதான் என் வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் காரியங்களை சொன்னால் நிறைய குடும்பத்துல அழுதுருவீங்க. கர்த்தருடைய கோபத்துல உக்கர கோபத்துல வாழ்ந்தவன். ஏன்னா விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்கேன். தூக்கி வீசிட்டாரு, அவ்வளவுதான். நிந்தை அவமானம் எல்லாம் உள்ள வந்துட்டு. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போனால் ஆபத்து ஜாஸ்தி. அவர் ஒடுக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை குடும்பத்திலே என் வாழ்க்கையில நடந்தது காரணம் இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ சொல்லி பல கால்குலேஷன் போடுறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை அதனால சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகிறதே இல்லை. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறோம்னு சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை என் கணவர் சர்ச்சுக்கு போக மாட்டேங்காரு. ஒரு குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனா என் கணவர் விக்கிரத்துக்கு போயிட்டாரு, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாரு, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள். கர்த்தரை குறித்து பயம் இல்லை, மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை இணைந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு உள்ள செய்தி திட்டமா வருது. மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். ஏன் பயப்படணும்? சர்வ வல்லவருக்கு நம்ம பயப்படதான் செய்யணும். உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் கிருபை தந்து நாள்தோறும் பாதுகாக்கிற. இல்லைன்னா அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல பூமியே அழிஞ்சிடும். உக்கர கோபத்துல வெளிப்பட்டார் அப்படின்னா பூமி இருக்காது, அவ்வளவுதான். பாவியா நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு, அதனால உயிரோட இருக்கிறோம். பெருமை பாராட்டுகளும் ஒண்ணுமே இல்லை. தூங்கி எந்திரிச்சாச்சா, ஜீவனை தந்திருக்காரா, கிருபை தந்திருக்காரா, இந்த நாளை தந்திருக்காரா, ஸ்தோத்திரம்ப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சது. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர், மகா நீதிபரர். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கோம்ப்பா, குடும்பமா வந்திருக்கோம்ப்பா, எங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற சுத்தம் இல்லை, நீங்க எதிர்பார்க்கிற இந்த குவாலிட்டி எங்கள்கிட்ட இன்னும் வரலப்பா. ஆனாலும் உங்க பிள்ளையெல்லாம் வந்திருக்கோம்ப்பா, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா, என்னோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சீங்கன்னா போதும், உங்க குடும்பம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இல்லை, ஒடுக்கப்பட்ட நிலைமையில போய் சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில தான் கடன் இருந்துச்சு இல்ல, அதுக்குன்னு சொல்லி சர்ச்சில் நான் போகாமையா இருந்தேன், தேவனை மறக்கவா செஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 5 சர்ச்சு 6 சர்ச்சுக்கு, ஒவ்வொரு சர்ச்சுக்கா காலையில தூங்கி இருந்துச்சுன்னு போக ஆரம்பிச்சிடுவேன். பக்கத்துல வேற சர்வீஸ் நடக்கும், அங்கேயும் போய் உட்காந்துருப்பேன். எனக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போவேன். ஏன்னா நிம்மதி இருக்காது. கடன்ல இருக்கிற ஒரு குடும்பத்தை கேட்டு பாருங்க, நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில நான் 2014 2015 50-55 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. அவ்வளோ கடன் இருந்தால் எப்படி தூக்கம் வரும், எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் எங்கேயோ உட்காந்து சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு வருவேன். இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் முழு நேரம் ஒழித்து வந்தேன். அதனால யாரெல்லாம் காலையில் இணைந்திருக்கிறீங்களோ அவர் ஒடுக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நேரா சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. உடனே நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க, பிரதர் எங்க ஊர்ல சர்ச்சே இல்லை, நாங்க இருக்கிற இடத்துல சர்ச்சே இல்லை, நான் விக்கிர வழிபாட்டுக்குள்ளே அந்த இடத்துல நான் ரசிக்கப்பட்டு நான் முழு நேரமா கர்த்தருக்கா வாழ்ந்து ஆசைப்படுறேன், ஆனா எங்க ஊர்ல சர்ச்சு இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறீங்க, அந்த இடத்துல சில இடத்துல சர்ச் இல்லாம இருக்கு, பல சூழ்நிலை தான் இணைந்திருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க, சரிதான். பக்கத்துல சர்ச்சு வாசல் திறந்திருக்கா, புறப்படுங்க, ஆவி குறித்து ஜெபி போங்க. சர்ச் இல்லாத சூழ்நிலை இருக்கா, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அதிகாலை வேளையிலே ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சர்ச்சுக்கு குடும்பமா போகணும், அவர் ஒடுக்க மாட்டார். முதல் பாயிண்ட், மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். நம்ம கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்துச்சுன்னா நமக்கு தீர்காயுசு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், சமாதானம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா மாற்றி பரிசுத்தவானா மாற்றி ராஜரீக அபிஷேகம். எவ்வளவு கிருபை தெரியுமா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. காலவெளியிலே யாரெல்லாம் என்ன சூழ்நிலை இணைந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாதுப்பா, ஆனா தேவனுக்கு தெரியும். உங்க குடும்ப சூழ்நிலை என்ன, உங்க வீட்டுல கண்ணீர் என்ன, பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, பாடுகள் என்ன, துக்கம் என்ன, தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியும். சர்வ வல்லவர் அவருக்கு தெரியும். மகா நீதிபரர் அவருக்கு தெரியும். நியாயத்திலும் பெருத்தவர் அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும்பா. நான் காலையில இந்த செய்தி பேசும்போது எல்லாரும் கேட்குறீங்க, ஆனால் தேவன் அருளிய அப்போ மனுஷர் மூலியமாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை.
அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்க நாளை நீங்க தொடங்கும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர்ல ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும் கிடையாது. உங்களை உருவாக்கின தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் அருளிய அப்பம். உங்களோடு பேசுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்ப பட்சத்தில் நியாயத்திற்கு நல்ல கணக்கு கேட்பார். இந்த பூமியிலே மனம் திரும்ப அழைக்கிறார். சில குடும்பத்தில் எத்தனை செய்தி கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் அம்மா அப்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டில் நிறைய குடும்பத்தில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. சில குடும்பத்தில் தனிமையில் வாழ்கிறாங்க. சில குடும்பத்தில் கணவரே இல்லாமல் வாழ்கிறாங்க. பல சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. எத்தனையோ சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரே ஒரு பாயிண்ட் தான். மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். உங்களை உருவாக்கின தேவனுக்கு பயப்பட வேண்டும். அந்த பயம் நமக்குள்ள இருந்தால் போதும். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். அதனால எண்ணங்களிலே ஞானி போல இருப்பாங்க, எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். அதிகாலை வேளையில சர்ச்சுக்கு போறதுக்கு வாசல் திறந்திருக்கா, குடும்பமா ஓடிருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிரதர், எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர். பரவாயில்லம்மா, பரவாயில்லக்கா, பரவாயில்லையா, சர்ச்சுக்கு போங்க. உங்களோட கர்த்தர் பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க, நன்மையினால் திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்கு புறப்பட வாசல் திறந்தாங்க, போக முடியாத சூழ்நிலை, கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க, துக்கத்தை மாற்றிட்டாங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பத்தை சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. கர்த்தரே அழைத்து கொண்டு போங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடுத்தும் போக்கிலும் வரத்தில் கர்த்தர் கூட இருங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளும் ஜெபித்த குடும்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும், பலுகி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பலுகி பெருகட்டும். உங்களுடைய இரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தினால எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அப்போ 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் என்னெல்லாம் ஜெப குறிப்பு இருக்கோ எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில ஆக்சிடென்ட் கேஸ் மரண தருவாய் இருக்க குடும்பத்தை கர்த்தர் பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து மறுபடியும் எழுப்புங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்துக்குள்ள அப்பா கால் எடுத்து வைக்கும்போது உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றலாற்றை மன்னித்து திருப்தியாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால உங்களுடைய வல்லமையினால பரிசுத்தத்தால நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே, அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகக்கூடாது. காலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சர்ச்சுக்கு புறப்படுங்க. சர்ச்சில் இருக்கும்போது என் பேர் ரவிராஜ். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் சேனலுக்காக ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.